ஜேசிஎம் அவர்களுக்கு அதிகாரம் கிடைத்தால் தான் ஆக்க முடியும். அந்த அதிகாரத்தை வேண்டும். அந்த அதிகாரம் தமக்கு கிடைத்தால் மட்டுமே தான் இந்த பாண்டிச்சேரி சிங்கப்பூர் ஆக்க முடியும் என்ற ப்ளூ பிரிண்டோட அந்த மனுஷன் இறங்கியிருக்காரு லட்சிய ஜனநாயக கட்சியினோட. அவர் இன்னைக்கு இந்த தேர்தலில் அவரை வெல்ல வைக்க வேண்டும். அவர் வெற்றி பெறுவார். பாண்டிச்சேரி சிங்கப்பூர் ஆக்குவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரி, அவர் தான் அப்படி. அவருடைய மனைவி நினைச்சா இல்லை நான்லாம் வெயிலெலாம் வர முடியாது, என்னாலாம் இந்த மக்கள்கிட்ட கையை எடுத்து கும்பிட்டுலாம் சுற்றிட்டு இருக்க முடியாது அப்படின்னு வீட்டில் இருக்கலாம்ல. ஆனால் அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஜேசிஎம் அவருடன் அந்நியார் அவர்களும் இணைந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெருவெங்கிலும் இன்னைக்கெல்லாம் நம்ம போக மாட்டோம், நம்மள மாதிரி கூட இருக்கணும் டேன் ஆயிரும் அப்படின்றாங்க பெரிய வெண்ணெய். ஆனால் இவங்க அவ்வளவு பணத்தை விட்டுட்டு அவ்வளவு சொகுசான வாழ்க்கையை விட்டுட்டு தெருவில் மக்களாக அன்றைக்கி சுற்றிட்டு இருக்காங்க. அப்படின்னா இவங்களை ஜெயிக்க வச்சா பாண்டிச்சேரி மிகப்பெரிய ஒரு இதாக மாறும். என்னன்னா முத்தாய்ப்பாக சொல்கிறேன், மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்டாக மாறும். இதில் முத்தாய்ப்பாக ஒன்று சொல்கிறேன் பாருங்க, ஐடி ஹப்பை உருவாக்க போகிறேன். நீங்கள் இங்கே ஓஎம்ஆர் ஐடி ஹப் இருக்குது. அங்கே ஹைதராபாத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்டராபாத்தை தாண்டி அங்கே ஐடி ஹப்பை சந்திரபாபு நாயுடு உருவாக்கிட்டார், பெங்களூர் ஐடி ஹப்பு. ஆனால் பாண்டிச்சேரியினுடைய ஒரு பிரஜை இந்த மாதிரி வேற ஒரு ஊருக்கு போய் பழைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இங்கே கிட்டத்தட்ட 50 கம்பெனிகளை நான் கொண்டு வந்து ஒரு ஐடி ஹப்பை உருவாக்க போகின்ற நல்லா யோசிச்சுக்கோங்க. நம்ம சென்னையை சார்ந்தவர்கள் கூட பாண்டிச்சேரியில் போய் வேலை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமை ஜேசிஎம் அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஜேசிஎம் அவருடைய கட்சி எல்ஜேகே சார்ந்த ஜெயக்குமார் அவர்களும் அண்ணன் ஜேசிஎம் அவர்களும் அந்தந்த தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். அவர்கள் வெற்றி பெற்றால்தான் ஒரு நல்ல ஆட்சி அமைய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான மாற்றத்தை கொண்டு வருவதற்காக ஜேசிஎம் அவர்கள் ஒரு வெற்றி களிப்புடன் வேலை பார்ப்பார். அதனால் அவருடைய வெற்றியை உறுதி செய்யுங்கள் பாண்டிச்சேரி மக்களே.